இன்று என்கிற சொல்லே நம்பிக்கை விடுதுகள் நம் மனத்தில் நங்கூரம் பாய்ச்சும் ஆற்றல் பெற்றது. நேற்றை வெல்லுகிற போது இன்று உதயமாகிறது. வாழ்வு தொடர்வதற்கான வாழ்த்துப்பா பாடுவதே விடியல். உயிர் இன்றும் தொடர்கிறது என்கிற இனிப்பு சிந்தனையோடு விடியலில் விழிக்கிறவர்கள் நாள் முழுவதும் விழிப்புணர்வுடன் விளங்குகிறார்கள். அவர்கள் விழிகள் படுகிற இடங்களிலெல்லாம் சரவிளக்குகளாக வெளிச்சம் சதிராடுகிறது. ஒரு நாள் என்பது 24 மணி நேர வாய்ப்பு. அதில் கலங்கிய விழிகளின் கண்ணீரை துடைத்து புன்னகையை பொருத்த முடியும். தடுமாறும் கால்களுக்கு நம் தோள்களால் ஊன்றுகோல் தரலாம். நைந்த மனம் ஒன்றின் மீது ஆறுதல் சொற்களால் அமுதம் பூசலாம். இடறி விழுந்த பறவையை எடுத்து விண்ணில் சிறகடிக்க விசிறியாயிருக்கலாம். படரத் தடுமாறும் கொடிக்கு கொழுகொம்பை நடலாம். உடைந்த உள்ளத்திற்கு நயமான சொற்களால் நம்பிக்கை ஊட்டலாம். விரிசல் விழுந்த 2 இதயங்கள் காந்தமாய் ஒட்டிக்கொள்ள சாந்தமாய் ஒத்தாசை செய்யலாம். ஓர் அபலையின் கவலையை கரைக்கவும் கரை சேர்க்கவும் துடுப்பாய் இருக்கலாம். நம்மை சுற்றியுள்ளவர்களை வயிறு குலுங்குமளவு வாய்விட்டு சிரிக்கச் செய்து அவர்கள் சிந்தனைகளுக்கு சிறகு முளைக்க வைக்கலாம். ஒரு நாள் என்பது ஒரு நாள் அல்ல, அது ஒரு யுகத்தின் சுருக்கம். வாழ்க்கை என்பது திட்டமிட்ட இன்றுகளின் தொகுப்பு. அது கணக்கற்று விரியும் கடல் மணல் அல்ல. இன்றைய பொழுதைச் செறிவாக வாழ்கிறவனின் ஆயுளும் அடர்த்தியாகி அழகுபடுத்திக் கொள்கிறது. தகவல் என்பது வெறும் செய்தி அல்ல. நாம் வாசிக்கும் பல செய்திகள் அன்றே ஆவியாகி விடுகிற பனித்துளிகள். உண்மையான தகவல் வற்றாத அமுத சுரபியாய் வளம் நிறைந்தது. செவிகளில் விழும்போது தகவலாகவே இருக்கிற செய்தி இதயத்தில் நுழைகிற போது அறிவாக விரிவாகி ஆன்மாவுக்குள் ஐக்கியமாகிற போது ஞானமாக வளர்கிறது. பின்னர் அது உடலின் ஓர் உறுப்பாகவே உருமாறி விடுகிறது. அதுதான் வார்த்தையே மாமிசமாகும் ரசவாதம். வெறும் தகவல்களால் நிரம்பியவர்கள் நம்மில் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்கள் கலைக்களஞ்சியங்களாக காட்சியளிப்பவர்கள். அவர்கள் தங்கள் தகவல்களை செவிகளிலிருந்து உதடுகளுக்கு அனுப்பும் பணியையே செய்து வருபவர்கள். நம் சிந்தனையின் ஓட்டத்தையே புரட்டி போட்டு நமக்குள் புல்லாங்குழல் வாசிக்கும் தகவல்களே முக்கியமானவை. அவை நமக்குள் இன்னும் கொஞ்சம் கருணையை, மேலும் சற்று மேன்மையை, போதும் என்கிற பொலிவை, சலனமற்ற அமைதியை, கலக்கமற்ற பொறுமையை ஏற்படுத்த வேண்டும். யாரிடமிருந்து எந்த நல்ல தகவல் வந்தாலும் அதை பரிசீலிப்பவர்களே பயனடைவார்கள். ஆபிரகாம் லிங்கன் முதல் முறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும்போது மழித்த தாடையுடன் இருந்தார். அவருக்கு கிரேஸ் பிடல் என்கிற சிறுமி எழுதிய கடிதத்தில் நீங்கள் தாடி வைத்தால் நன்றாக இருக்கும் என்று யோசனை சொன்னார். அவளுக்கு பதில் எழுதிய லிங்கன் அந்த ஆலோசனையை மறுத்து எழுதினார். ஆனால் பின் மனத்தை மாற்றிக்கொண்டார். அப்பெண் வசித்து வரும் வெஸ்ட்ஃபீல்டு பகுதியில் புகைவண்டி நின்றபோது அவள் பெயரை சொல்லி அழைத்து அவளுக்கு திருப்தியா என்று கேட்டார். அதற்கு பிறகு அவர் தாடியோடு கடைசி வரை திகழ்ந்தார். தாடிக்கு தமிழ்ச்சொல் அனல்.